இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் சயின்ஸில் புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை லெசன் இருக்குன்னு பார்த்துடலாம். மொத்தம் 7 பாடங்கள் இருக்குது. முதல் பாடம் அளவீடுகள், இரண்டாம் பாடம் விசையும் இயக்கமும், மூன்றாம் பாடம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், நான்காவது பாடம் தாவர உலகம், ஐந்தாம் பாடம் விலங்குலகம், ஆறாம் பாடம் உடல்நலமும் சுகாதாரமும், ஏழாவது பாடம் கணினி ஒரு அறிமுகம். இந்த 7 பாடங்களில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு டேர்மில் அலகு 1 அளவீடுகள் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது இது. ஒரு மரத்துடைய சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா? ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி, அளவு நாடா. கேள்வி 2, 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினா கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 7 மீட்டர் அப்படிங்கிறத சென்டிமீட்டரில் மாற்றும் பொழுது கிடைக்கிறது 700 சென்டிமீட்டர். 2க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேள்வி 3, அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு அளவீடு என்று பெயர். 3க்கான பதில் ஆப்ஷன் பி, அளவீடு. கேள்வி 4, சரியானதை தேர்ந்தெடு. இதில் சரியானது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் இ தான் கரெக்டு. கேள்வி 5, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உன்னுடைய கண்ணின் நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். 5க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதில் கேள்வி 1, எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு டேஷ். எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். 1க்கான பதில் மீட்டர். கேள்வி 2, 500 கிராம் என்ஹெச் என்ன பதில் அப்படின்னா 500 கிராம் அப்படிங்கிறது 5 கிலோகிராம். கேள்வி 3, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். 3க்கான பதில் கிலோமீட்டர். கேள்வி 4, 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். கேள்வி 5, 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 5000 மீட்டர். சரியா தவறா பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கருதலாம். இது கரெக்டு தான். கேள்வி 2, ஒருவருடைய மார்பளவை மீட்டர் அளவுகளை பயன்படுத்தி அளவிட முடியும். இது தவறு. கேள்வி 3, 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். இது கரெக்டு. கேள்வி 4, முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படுகின்ற நம்பகமான முறை. இது தவறு. கேள்வி 5, எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்டு. 4th ரோமன், ஒப்புமையுடைய அடிப்படையில் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை பொது தராசு. சர்க்கரை தராசில் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுவே எலுமிச்சை சாறு எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா அளவு ஜாடி மூலமாக மெஷர் பண்ணும். கேள்வி 2, மனிதனுடைய உயரம் சென்டிமீட்டர் அப்படின்னா கூர்மையான பென்சில் முனையோட நீளம் எப்படி அப்படின்னா மில்லிமீட்டர். அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல பென்சிலுடைய ஷார்ப்பு இது. கேள்வி 3, பால் பருமனால் மெஷர் பண்ணுறோம். காய்கறிகள் எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நிறை தராசு மூலமாக மெஷர் பண்ணுறோம். 5th ரோமன், முன்கையின் நீளம். முன்கையுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா முழம். முன்கையில் மூலமாக தான் நம்ம முழம் வச்சு பார்க்குறோம். 2, நீளத்தின் எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது என்னென்னா மீட்டர். நானோ அப்படிங்கிறது 10⁻9. அடுத்து காலத்தின் எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது வினாடி. கிலோ அப்படிங்கிறது 10⁻3. 6th ரோமனு, பின்வரும் அலகுகளை ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் மாறி மாறி இருக்குது. நம்ம ஆர்டர் வைஸாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான். முதல்ல வர்றது மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர்.
ரெண்டாவது வர்றது 1 சென்டிமீட்டர், மூணாவது வர்றது 1 மீட்டர், நாலாவது வர்றது 1 கிலோமீட்டர். இந்த ஆர்டரில் எழுதணும். 6th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டேர்மில் சயின்ஸில் அழகு 2 விசையும் இயக்கமும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், வேகத்தின் அலகு டேஷ். வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கேள்வி 2, கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் அலைவுறு இயக்கம் அப்படிங்கிறது அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கம். கேள்வி 3, கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. இதில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது ஆன்சரு. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்சர் ஆ தான் கரெக்டு. வேகம் ஈக்குவல் டு தொலைவு இன்ட்டு காலம், ஏ தான் கரெக்டு. கேள்வி 4, கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். இதில் கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பார்த்துடலாம். கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம். கூற்று 2, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டருக்கு மணி கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்பொழுது ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. கூற்று 1 தான் கரெக்டு. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டருக்கு நிமிடம் தான், இதுதான் கரெக்டு. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 1, சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஷ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். 1க்கான பதில் நேர்கோட்டு. கேள்வி 2, புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். புவியீர்ப்பு விசை தொடா விசையாகும். 2க்கான பதில் தொடா. கேள்வி 3, மண்பாண்டம் செய்பவருடைய சக்கரத்தின் இயக்கம் டேஷ் இயக்கம். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். 3க்கான பதில் தற்சுழற்சி. கேள்வி 4, ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் டேஷ் சீரான இயக்கம். 4க்கான பதில் சீரான இயக்கம். தேர்ட் ரோமன், சரியா தவறா எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரியானவற்றை டிக் செய்க. கேள்வி 1, மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். 1க்கான பதில் கரெக்டு தான், சரி. கேள்வி 2, அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இதுவும் கரெக்டு. கேள்வி 3, மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. இது தவறு. ஏன்னா மாறுபட்ட வேகத்துடன் இருக்கு இல்லையா, அதனால் இது தவறு. மாறுபட்ட வேகத்தோடு இயங்குகிற வாகனங்கள் எப்படி சீராக இயக்கத்தில் இருக்க முடியும்? அதனால் இது தவறு. கேள்வி 4, வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும். இது கரெக்டு. ஃபோர்த் ரோமன், ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 1, பந்தை உதத்தல் இது தொடுவிசை. இலை கீழே விழுதல் இது என்ன விசை? தொடா விசை. 1க்கான பதில் தொடா விசை. கேள்வி 2, தொலைவு மீட்டரில் நம்ம மெஷர் பண்ணலாம். அதுவே வேகத்தை எப்படி மெஷர் பண்ணுறது? மீட்டர் பை வினாடியில் மெஷர் பண்ணலாம். கேள்வி 3, சுழற்சி இயக்கம் இது பம்பரம் சுற்றுறது சுழற்சி இயக்கம். அதுவே அலைவு இயக்கம் அப்படிங்கிறது தனி ஊசல். 3க்கான பதில் தனி ஊசல். அடுத்து 5th ரோமன், பொறுத்துக பார்த்துடலாம். 1, இதுக்கு பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டில் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு எது பொருந்தும் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல முக்கோணம் கொடுத்துருக்காங்க. சறுக்கு மரத்தில் ஏறி குழந்தை விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நேராக இருக்கு இல்லையா, அதனால் நேர்கோட்டு இயக்கம். 2, பம்பரம் கொடுத்துருக்காங்க. பம்பரம் எந்த மாதிரியான இயக்கம்? சுற்றி சுற்றி வரும் இல்லையா, சுழற்சி இயக்கம். அதனால் இதுதான் சுழற்சி இயக்கம். 2க்கான பதில் சுழற்சி இயக்கம். கேள்வி 3, ஊஞ்சல் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரில். அப்போது அது அலைவு இயக்கம். 4வது கடிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கடிகாரம்
வட்ட வடிவத்தில் இருக்குது, அதனால் இது வந்து வட்ட இயக்கம். கேள்வி 5, காரு ஒரு ரோட்டில் போகுது. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும். அடுத்து 6th ரோமன், சீரான வேகத்தில் காற்றினுள் செல்லும் ஒரு யானை கடக்கும் தொலைவு காலத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது. சீரான வேகத்தின் அடிப்படையில் கீழ்கண்ட அட்டவணையை பூர்த்தி செய்க. இதில் முதல்ல ஒரு பாக்ஸில் தொலைவு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பாக்ஸு காலம் வினாடியில் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் பாருங்கள், கேப்பில் காலியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். 0, 4, அடுத்த கேப் இருக்குது, அடுத்த கேப்பு 12 இருக்குது, அதுக்கு அடுத்த கேப்பு 16 இருக்குது, அடுத்து 20. இப்போது 4க்கும் 12க்கும் எது நடுவில் வருது? 8 வரணும். 12க்கும் 20க்கும் நடுவில் என்ன? 16 வரணும். அதே மாதிரி காலம் வினாடியில் 2, 4, நடுவில் ஒரு டேஷ் பாக்ஸ் காலம் எம்டியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 8, 10. அப்போது இந்த இடத்துல என்ன வரணும்? 2, 4, 6 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 6, 8, 10 இந்த அளவுகளில் போடணும். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டேர்ம் 1 அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் பருப்பொருளால் ஆனதல்ல. எது பருப்பொருளால் ஆனது கிடையாது? ஒளி பருப்பொருளால் ஆனதில்லை. 1க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 2, 400 மில்லி கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி நீர் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது நீரினுடைய பருமன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எவ்வளோ பெரிய கிண்ணமாக இருந்தாலும் எவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம ஊற்றுறோமோ அதுதான் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போது 200 மில்லி நீர் ஊற்றப்படுகிறது அப்படின்னும் பொழுது அதோடைய கொள்ளளவு பருமன் அளவு 200 மில்லி. 2க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 3, தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஷ் முறையில் நீக்கலாம். தர்பூசணி பழத்தில் இருக்கிற விதைகளை எப்படி நம்ம எடுப்போம்? கைகளிலே எடுத்துருவோம் இல்லையா? அதனால் கைகளால் தெரித்தெடுத்தல். 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 4, அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை டேஷ் முறையில் நீக்கலாம். அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை புடைத்தல் முறையில் நீக்கலாம். மரம் வச்சு நம்ம புடைச்சி எடுக்கிறோம்ல, அது மூலமாக நீக்கலாம். 4க்கான பதில் ஆப்ஷன் டி, புடைத்தல். கேள்வி 5, தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது. தூற்றுறதுக்கு என்ன தேவை? காற்று தேவைப்படுகிறது. அப்போது 5க்கான பதில் ஆப்ஷன் டி, காற்று. கேள்வி 6, டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். எந்த மாதிரியான கலவையினை வடிகட்டுதல் மூலமாக பிரிக்கலாம் அப்படின்னா திடப்பொருள் நீர்மத்தை தான் வடிகட்டல் முறையினமாக பிரிக்கலாம். 6க்கான பதில் ஆப்ஷன் பி, திடப்பொருள் நீர்மம். கேள்வி 7, பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? நீர் தான் கலவை அல்ல. 7க்கான பதில் ஆப்ஷன் சி. செகண்ட் ரோமன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி 1, பருப்பொருள் என்பது டேஷ் ஆல் ஆனது. பருப்பொருள் அப்படிங்கிறது அணுக்களால் ஆனது. 1க்கான பதில் அணுக்களால். கேள்வி 2, திண்மத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷை விட குறைவு. எதை விட குறைவு? திரவம் மற்றும் வாயுக்களை விட குறைவு. 2க்கான பதில் திரவம் மற்றும் வாயுக்கள். கேள்வி 3, நெற்பயிரிலிருந்து நெல்லை டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். நெற்பயிரிலிருந்து நெல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கதிரடிக்கிறதுனால பிரிக்கலாம். அப்போ 3க்கான பதில் கதிரடித்தல். கேள்வி 4, உப்புமாவில் இருந்து டேஷ் முறையில் மிளகாயினை நீக்கலாம். உப்புமாலேருந்து எப்படி மிளகாய் எடுக்கிறது? நம்ம சாப்பிடும் பொழுது உப்புமாலேருந்து எப்படி எடுப்போம்? கைகாலியே எடுத்துருவோம். அதில் கைகளினால் தெரித்தெடுத்தல். 4க்கான பதில். கேள்வி 5, நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது. நீரிலிருந்து களிமண்ணை நீக்கிறதுக்கு எந்த முறை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வடிகட்டுதல் முறையை பயன்படுத்துகிறோம். 5க்கான பதில் வடிகட்டுதல். கேள்வி 6, குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படுகின்ற நீர் பொதுவாக டேஷ் நீராக அமையும். பொதுவாக வந்து சுத்தமாக தான் இருக்கும். அப்போது 6க்கான பதில் சுத்தமான. கேள்வி 7,
ஊசி, பென்சில் மற்றும் ரப்பர், வளையம் இவற்றுள் டேஷ் காந்தத்தால் கவரப்படுகிறது. எது இந்த 3ல் எது காந்தத்தால் கவரப்படுது அப்படின்னா ஊசி தான் கவரப்படும். தேர்ட் ரோமன் மேட்ச் கொடுத்துருக்காங்க. பண்புகள் அதுக்கான உதாரணம். எளிதில் உடையக்கூடியது அதாவது நொறுங்கக்கூடியது எது அப்படின்னா மண்பானை. மண்பானை கீழே போட்டால் சுக்குநூறாக உடஞ்சிரும். கேள்வி 2, எளிதில் வளையக்கூடியது எது ஈஸியாக வளையும்? நெகி, ஒயர் தான் ஈஸியாக வளையம். 3, எளிதில் இழுக்கலாம் எது ஈஸியாக இழுக்கலாம்? ரப்பர் வளையத்தை இழுக்கலாம். கேள்வி 4, எளிதில் அழுத்தலாம் எதை அழுத்தலாம்? பருத்தி கம்பளியை அழுத்தலாம். கேள்வி 5, எளிதில் வெப்பமடையும் எது வெப்பமடையும்? உலோகத்தட்டு தான் ஈஸியாக வெப்பமடையும். அடுத்து இந்த மேட்ச்லேயே பி கொடுத்துருக்காங்க. இதுவும் மேட்ச் தான், ஆனால் 2 சைடில் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. 1, கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல். இதுக்கான பதில் என்னென்னா அரிசி மற்றும் கல் கைகளால் தேர்வு செய்தல். இந்த அரிசியில் கல் இருந்துச்சுன்னா அதை கையிலேயே நம்ம எடுத்துருவோம் இல்லையா? 1க்கான பதில் அரிசி மற்றும் கல் கைகளால் தேர்வு செய்தல் தான் ஆன்சர். 2வது, லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரிக்கிறது எப்படி அப்படின்னா 2க்கான பதில் உமி மற்றும் நெல் பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறது? நெல்லுன்னா தூற்றுதல் மூலமாக பிரிக்கிறது. அடுத்து 3வது, கரையாத மாசு பொருட்கள் நீக்குதல். எப்படி நீக்க முடியும்? மணல் மற்றும் நீரால் நீக்கலாம். தெளிய வச்சு இருத்தல் மூலமாக நீக்கலாம். 4வது, காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருட்களை காந்தத்தன்மை அற்ற பகுதி பொருட்கள் இருந்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கிறது? 4வது இரும்பு சார்ந்த மாசுக்களை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா காந்த பிரிப்பு முறை மூலமாக தான் பிரிக்க முடியும். அடுத்து 5வது, நீர்மங்களிலிருந்து திண்மங்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா சுண்ணாம்பு கட்டி, சாக்பீஸ் தூள் நீரோட கலந்துருந்துச்சுன்னா வடிகட்டுதல் மூலமாக தான் பிரித்தெடுக்க முடியும். சரியா தவறா பார்த்துடலாம். 1, காற்று அழுத்தத்திற்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அப்போது கரெக்டாக எது இருக்கும் அப்படின்னா உட்படும் அப்படின்னு இருந்திருக்கணும். இதில் உட்படாது அப்படின்னு இருக்கிறதுனால தவறு. 2வது, திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் கிடையாது, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு. இதுவும் தவறு தான். திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் உண்டு, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. அது மாதிரி இருந்தால் இது கரெக்டு. இது மாறி இருக்கிறதுனால இதுவும் தவறு. 3, திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன. இதுவும் தவறு, எளிதில் நகராது. 4, சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவும் பொழுது வடிகட்டுதல் மூலம் நீரை பிரித்தெடுக்கலாம். அப்படின்னா நம்ம அரிசியோ பருப்போ கூட வாஷ் பண்ணிவிட்டு போடும்பொழுது நம்ம கையே ஜல்லடை மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இது கரெக்டு. அடுத்து, திடப்பொருட்களில் இருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படுகின்ற வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. இதுவும் கரெக்டு தான். அடுத்து, தானியத்தையும் உமையையும் தூற்றுதல் முறை மூலம் பிரிக்கலாம். இதுவும் கரெக்டு. ஏன்னா தானியத்தில் கூட நெல்லில் கூட தூசலாக இருந்துச்சுன்னா அந்த தூற்றுதல் மூலமாக அதை பிரித்து எடுத்துடலாம். அடுத்து, காற்று ஒரு தூய பொருளாகும். அப்படி கிடையாது. காற்றில் நிறைய மாசுக்கள் இருக்குது. இதில் தூய பொருள் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 1ல் அலகு 4 தாவர உலகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்-வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி 1, குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். குளம் நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். 1க்கான பதில் நன்னீர், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கேள்வி 2, இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ். இலைத்துளையுடைய முக்கியமான வேலை நீராவி போக்கு. 2க்கான பதில் ஆப்ஷன் பி நீராவி போக்கு. கேள்வி 3, நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும். நீரை உறிஞ்சுகின்ற பகுதிக்கு வேர் ஆகும். 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ வேர். கேள்வி 4, ஆகாய தாமரையின் வாழிடம் எது? ஆகாய தாமரையுடைய வாழிடம் நீர். 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ நீர். செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி 1, புவிப்பரப்பு டேஷ் % நீரால் மூடப்பட்டுள்ளது.
புவிப்பரப்பு 70% நீரால் மூடப்பட்டுள்ளது. 1க்கான பதில் 70%. கேள்வி 2, புவியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி எது? புவியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம். 2க்கான பதில் பாலைவனம். கேள்வி 3, ஊன்றுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஷ் உடைய வேலை. ஊன்றுதல் உறிஞ்சுதல் ரெண்டுமே வேருடைய வேலை. 3க்கான பதில் வேர். கேள்வி 4, ஒளிச்சேர்க்கைக்கு நடைபெறும் முதன்மை பகுதி எது? ஒளிச்சேர்க்கைக்கு நடைபெறுகின்ற முதன்மையான பகுதி இலைகள். 4க்கான பதில் இலைகள். கேள்வி 5, ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது. 5க்கான பதில் இருவித்தலை. அடுத்து 3rd ரோமன், சரியா அல்லது தவறா என எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி 1, தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாவரங்களால் நீரின்றி வாழ முடியுமா? முடியாது இல்லையா? இந்த இடத்துல முடியும் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. கேள்வி 2, தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது. எல்லா தாவரங்களுமே பச்சை நிறத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது வந்து ப்ரௌன் கலரில் கூட இருக்குது இல்லையா? அதனால் இது வந்து தவறு. கேள்வி 3, தாவரங்களில் 3 பாகங்கள், அதாவது வேர், தண்டு, இலைகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. 5 பாகங்கள் வரணும். வேர், தண்டு, இலைகள், காய், மலர்கள் எப்படி வரணும், அதனால் இது தவறு. கேள்வி 4, மலைகள் நன்னீர் வாழறதுக்கு ஒரு உதாரணம். அப்படி கிடையாது. மலைகள் வந்து நன்னீர் வாழறதுக்கு உதாரணம் இல்லை, மக்கள் வாழலாம், அதுக்கான உதாரணம் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம், அதனால் இது தவறு. கேள்வி 5, வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது. வேர் வந்து முட்களாக மாற்றுரு ஆகாது, இலைகள் தான் வந்து முட்களாக மாற்றுரு அடையும். அதனால் இது வந்து வேர் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து தவறு. கேள்வி 6, பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. இது வந்து கரெக்டு தான். அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். மலைகள் வந்து இமயமலை எடுத்துக்கலாம். 2வது பாலைவனம், வறண்ட இடங்கள் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோம். 3வது கிளைகள், தண்டுக்கு வந்து கிளைகள் பதில். 4வது ஒளிச்சேர்க்கைக்கு வந்து இலைகள். 5வது சல்லிவேர் தொகுப்பு, இது வந்து ஒரு வித்தலை தாவரம். அடுத்து பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதுக கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே வந்து பொறுத்துக்கு அடுத்து மிக சுருக்கமான விடையளி, அதுக்கடுத்து சுருக்கமான விடையளி வருது இல்லையா? இது வந்து இன்னொரு வீடியோவில் கொஸ்டின் ஆன்சர் வரும்பொழுது பார்த்துக்கலாம். இப்போது சரியான வரிசையில் எழுதுக கொடுத்துருக்காங்கல்ல, இதை எப்படி எழுதணும்? இலைகள், தண்டு, வேறு, மலர்கள் கொடுத்துருக்காங்க. இது ஆர்டராக வரும்பொழுது முதல்ல வேர் வரணும், அப்புறம் தண்டு வரணும், அதுக்கடுத்து இலைகள் வரணும், அதுக்கடுத்து தான் மலர்கள் இருக்கணும். அடுத்து 2வது நீராவி போக்கு, கடத்துதல், உறிஞ்சுதல், ஊன்றுதல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி ஆர்டராக எழுதணும் அப்படின்னா, ஊன்றுதல், உறிஞ்சுதல், கடத்துதல், நீராவி போக்கு, இந்த மாதிரி வரணும். 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அலகு 5 விலங்குலகம், இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது டேஷ். உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல். 1க்கான பதில் ஆப்ஷன் பி உயிரியல். கேள்வி 2, கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, எது வந்து உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாசம், இனப்பெருக்கம், தகவமைப்பு, கழிவு நீக்கம் எல்லாமே உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது. அப்போது 2க்கான பதில் ஆப்ஷன் டி. ஆர்டராக கொடுக்காம மாற்றி கொடுத்துருக்காங்க. 1, 4, 2 மற்றும் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டு. கேள்வி 3, பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன. பல்லிகள் நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. 3க்கான பதில் ஆப்ஷன் சி நுரையீரல்கள். கேள்வி 4, அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது எது. அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்று, உணவு மற்றும் நீர். 4க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 5,
எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது? மீன் தான் செவில்கள் அப்படிங்கிற சுவாச உறுப்பை பெற்றுள்ளது. 5க்கான பதில் ஆப்ஷன் சி மீன். கேள்வி 6. ஒரு வாழிடத்தின் உயிர் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. எது அப்படின்னா, அதாவது என்ன கொஸ்டின் பாருங்கள், ஒரு வாழிடத்தின் உயிர் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது புலி, மான், புல், மண். இந்த புலி, மான், புல் மூணுமே உயிரினம் தான். ஆனால் மண்ணுங்கிறது உயிரினம் கிடையாது, அதனால் அது தவறு. 2வது பாறைகள், மண், தாவரங்கள், காற்று. இதுலேயே மண் வந்துருச்சு, அதனால் அதோட ஆன்சரும் தவறு தான். 3 மண், ஆமை, நண்டு, பாறைகள். இதில் பாறையே வந்துருச்சு, மண் வந்துருச்சு. அடுத்து 4வது நீர்வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சிகள் எல்லாமே உயிரினம் தான் இதில். அதனால் 6க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கேள்வி 7. பின் கீழ்கண்டவற்றுள் எதை வாழிடமாக கூற முடியாது? எதை வாழிடமாக கூற முடியாது? மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம்தான் வாழிடமாக கூற முடியாது. அடுத்து கேள்வி 8. பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது? பறவைகள் காற்றுல பறக்கிறதுக்கு எது உதவுது அப்படின்னா உள்ளிடற்ற மற்றும் லேசான எலும்புகள். அதனால் அதுதான் கால்நடைகளால் மேலே பறக்க முடியுது. 9. பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது எது அப்படின்னா குறு இழை. 9க்கான பதில் ஆப்ஷன் டி குறு இழை. கேள்வி 10. கங்காரு எலி வசிப்பது எங்கே அப்படின்னா பாலைவன வாழிடத்தில் தான் கங்காரு எலி வசிக்கும். 10க்கான பதில் ஆப்ஷன் பி. அடுத்து செகண்ட் ரோமன். கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்த்துடலாம். நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஷ் என்று அழைக்கலாம். நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை என்ன சொல்லி அழைக்கலாம்? வாழிடங்கள் அப்படின்னு அழைக்கலாம். 1க்கான பதில் வாழிடங்கள். கேள்வி 2. செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஷ் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தலாம். எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு செல் உயிரினம் அப்படின்னும் பல செல் உயிரினம் அப்படின்னும் வகைப்படுத்தலாம். 2க்கான பதில் ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம். கேள்வி 3. பறவைகளின் வால் திசை திரும்ப கட்டையான டேஷ் திசைக்கு உதவுகிறது. இதுக்கான பதில் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. கேள்வி 4. அமீபா டேஷ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. எது மூலமாக இடப்பெயர்ச்சி செய்து? போலிக்கால்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யுது. 4க்கான பதில் போலிக்கால்கள். அடுத்து சரியா தவறா பார்த்துடலாம். தேர்ட் ரோமன். கேள்வி 1. ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். இது கரெக்டு. 2வது புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அது தவறு இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பூமியோட வாழ்விடங்கள் அமையும். ஒரு பகுதியில் குளிர் பிரதேசம் இருக்கும், இன்னொரு பகுதியில் வெப்ப பிரதேசமாக இருக்கும். 3. ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கல்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இது கரெக்டு. கேள்வி 4. பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும். அப்படி இல்லைல்ல, அதனால் இது தவறு. கேள்வி 5. பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி. இதுவும் தவறு. அடுத்து ஃபோர்த் ரோமன். 1. மழைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஷ் என்று அழைக்கிறோம். என்ன சொல்லி அழைக்கிறோம்? நில வாழ்விடங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். 1க்கான பதில் நில வாழ்விடங்கள். கேள்வி 2. ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செல்லாலான உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் என அழைக்கப்படுகிறது. 2க்கான பதில் ஒரு செல் உயிரிகள். கேள்வி 3. மீனின் சுவாச உறுப்பு டேஷ் ஆகும். மீனினுடைய சுவாச உறுப்பு செவில்கள் ஆகும். 3க்கான பதில் செவில்கள். கேள்வி 4. கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் டேஷ் நடக்கிறது. 4க்கான பதில் நடக்கிறது. கேள்வி 5. ஒட்டகங்கள் தங்களுடைய திமில்களில் டேஷ் கொழுப்பை சேமிக்கிறது. ஒட்டகங்கள் தங்களுடைய திமில்களில் என்ன சேர்க்குது அப்படின்னா கொழுப்பை சேமிக்குது. 5க்கான பதில் கொழுப்பு.
6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு 6 உடல் நலமும் சுகாதாரமும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் கொஸ்டின், நம் உடலில் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு புரதம் தேவைப்படுகிறது. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி புரதம். கேள்வி 2, ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது. ஸ்கர்வி நோய் என்ன குறைபாட்டால் உருவாகுது அப்படின்னா வைட்டமின் சி குறைபாட்டால் உருவாகுது. 2க்கான பதில் ஆப்ஷன் சி வைட்டமின் சி. கேள்வி 3, கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்காக எடுத்துக்காட்டாகும். கால்சியம் தாது உப்புக்களுடைய வகை ஊட்டச்சத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. 3க்கான பதில் தாது உப்புக்கள். கேள்வி 4, நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புக்களும் உள்ளன. 4க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேள்வி 5, பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி. பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு சிறிய ப்ரோகோர்கெரியோட்டிக் நுண்ணுயிரி. 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ரோமன், ஊட்டச்சத்து குறைபாடு டேஷ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. 1க்கான பதில் ஊட்டச்சத்து குறைபாடு. கேள்வி 2, அயோடின் டேஷ் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. அயோடின் குறைபாட்டில் என்ன நோய் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்கழுத்து கழலை காய்டர் நோய் ஏற்படுத்துது. 2க்கான பதில் முன்கழுத்து கழலை காய்டர். கேள்வி 3, வைட்டமின் டி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. வைட்டமின் டி குறைபாடு எந்த நோயை ஏற்படுத்துது அப்படின்னா ரிக்கட்ஸ் நோயை ஏற்படுத்துகிறது. 3க்கான பதில் ரிக்கட்ஸ். கேள்வி 4, டைஃபாய்டு நோய் டேஷ் மற்றும் டேஷ் நீர் மாசுபடுவதால் ஏற்படுகிறது. டைஃபாய்டு நோய் உணவு மற்றும் நீர் மாசுபடுவதால் ஏற்படுகிறது. 4க்கான பதில் உணவு. கேள்வி 5, குளிர்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா டேஷ் நுண்ணுயிரால் ஏற்படுகிறது. குளிர்காய்ச்சல் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்சா நோய் என்ன வைரஸால் வருது அப்படின்னா நுண்ணுயிரால் வருது அப்படின்னா வைரஸால் வருது. 5க்கான பதில் வைரஸ். தேர்ட் ரோமன், சரியா தவறா. கேள்வி 1, நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது தவறு. கேள்வி 2, நம் உடலில் கொழுப்பு ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது. இது கரெக்டு. கேள்வி 3, அனைத்து பாக்டீரியாக்களும் கசையிழைகளை பெற்றுள்ளன. இது தவறு. கேள்வி 4, ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது. இது கரெக்டு. கேள்வி 5, ஒம்புயூரின் உடலுக்கு வெளியேறும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்யலாம். இதுவும் தவறு. அடுத்து 4th ரோமன், கேள்வி 1, அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்போ பருப்பில் என்ன இருக்குன்னா புரதம் இருக்குது. 1க்கான பதில் புரதம். கேள்வி 2, வைட்டமின் டி ரிக்கட்ஸ். வைட்டமின் டி குறைபாடால் ரிக்கட்ஸ் நோய் வரும். வைட்டமின் சி குறைபாடால் என்ன நோய் வரும் அப்படின்னா ஸ்கர்வி நோய் வரும். 2க்கான பதில் ஸ்கர்வி. கேள்வி 3, அயோடின் முன்கழுத்துக்கழல் நோய் வரும். அதாவது அயோடின் குறைபாட்டால் முன்கழுத்துக்கழல் நோய் வரும். அப்போ இரும்பு குறைபாட்டால் என்ன நோய் வரும் அப்படின்னா இரத்த சோகை நோய் வரும். 3க்கான பதில் இரத்த சோகை. கேள்வி 4, காலரா பாக்டீரியா. காலராவால் பாக்டீரியா உருவாகுது. சின்னம்மையால் என்ன உருவாகுது அப்படின்னா வைரஸ் உருவாகுது. அடுத்து 5th ராமன், பொறுத்துக பார்த்துடலாம். 1, வைட்டமின் ஏ குறைபாட்டினால என்ன நோய் வருது அப்படின்னா மாலைக்கண் நோய். 2வது, வைட்டமின் பி குறைபாட்டால் வருகிற நோய் பெரிபெரி. 3வது, வைட்டமின் சி குறைபாட்டால் வருகிற நோய் ஸ்கர்வி. 4வது, வைட்டமின் டி குறைபாட்டால் வருகிற நோய் ரிக்கட்ஸ். 5வது, வைட்டமின் இ குறைபாட்டால் வருகிற நோய் மலட்டு தன்மை. அடுத்து இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இல்லையா, இதில் மொத்தம் 6 ஊட்டச்சத்துக்கள் வரணும். இதில் 4 தான் கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க, புரதம் கொடுத்துருக்காங்க, நீர் கொடுத்துருக்காங்க, வைட்டமின்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டேஷ் காலியாக இருக்குது. அந்த 2 டேஷில் ஒன்று கொழுப்பு, இன்னொன்று தாது உப்புக்கள். 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில்
அலகு 7 கணினி ஓர் அறிமுகம். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பேபேஜ். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி, சார்லஸ் பேபேஜ். கேள்வி 2, கீழ்காண்பவற்றுள் கணினியின் மறுவடிவம் எது? கணினியுடைய மறுவடிவம் கைபேசி. 2க்கான பதில் ஆப்ஷன் பி, கைபேசி. கேள்வி 3, முதல் கணினி அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா எந்த வருஷம் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1946. 3க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 4, கணினியின் முதல் நிரலர் யார்? கணினியுடைய முதல் நிரலர் அகஸ்டா அடாலவ் லேஸ். 4க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 5, பொருத்தமில்லாததை குறிப்பிடுக. இதில் பொருத்தமில்லாதது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது மின்னட்டை தான். கணிப்பான், அபாகஸ், மடிகண்ணி இது எல்லாமே சிஸ்டம் ரிலேட்டடு தான் வருது. பொருத்தமே இல்லாதது மின்னட்டை. அதனால் 5க்கான பதில் ஆப்ஷன் சி, மின்னட்டை. செகண்ட் ரோமன், கோடிட்ட எடுத்து நிரப்புக. தரவு என்பது டேஷ் விவரங்கள் ஆகும். தரவு அப்படிங்கிறது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் ஆகும். 1க்கான பதில் முறைப்படுத்தப்பட வேண்டிய. கேள்வி 2, உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினி எது? உலகில் முதல் பொது பயன்பாட்டு கணினி அபாகஸ் முறைப்படுத்தப்பட்ட அபாகஸ். கேள்வி 3, தகவல் என்பது டேஷ் விவரங்கள் ஆகும். தகவல் அப்படிங்கிறது முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் ஆகும். 3க்கான பதில் முறைப்படுத்தப்பட்ட. கேள்வி 4, 5ஆம் தலைமுறை கணினி டேஷ் நுண்ணறிவு கொண்டது. 5ஆம் தலைமுறை கணினி செயற்கை நுண்ணறிவு கொண்டது. 4க்கான பதில் செயற்கை. கேள்வி 5, குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பகுப்பாய்வு கருவி. 5க்கான பதில் பகுப்பாய்வு கருவி. அடுத்து சரியா தவறா பார்த்துடலாம். 1, கணினி ஒரு மின்னணு இயந்திரம். கரெக்டு. 2வது, கணியை கண்டறிந்தவர் சார் ஐசக் நியூட்டன். கணினியை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்துருக்கோம், சார்லஸ் பேபேஜ் தானே பார்த்தோம். இதில் சார் ஐசக் நியூட்டன் இருக்குது. அதனால் 2 தவறு. 3, கணினி கணக்கீடுகளை மிகவும் விரைவாக செய்யக்கூடியது. இது கரெக்டு. அடுத்து 4th ரோமன், முதல் தலைமுறை வெற்றிட குழாய்கள். 2ஆம் தலைமுறை மின்மய பெருக்கி. 3ஆம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்று. 4ஆம் தலைமுறை நுண்செயலி. 5ஆம் தலைமுறை செயற்கை நுண்ணறிவு. இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் சயின்ஸில் மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். மொத்தம் 7 பாடங்கள் இருக்குது. இதில் முதல் பாடம் வெப்பம். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் டேஷ். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். 1க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 2, வெப்பத்தின் அலகு என்பது என்ன? வெப்பத்தின் அலகு ஜூல். 2க்கான பதில் ஆப்ஷன் பி, ஜூல். கேள்வி 3, 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை டேஷ். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகின்ற நீரின் வெப்பநிலை ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குன்றுக்கோ மாறாது. 4க்கான பதில் ஆப்ஷன் பி. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி 1, வெப்பம் டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு பரவும். வெப்பம்
அதிக வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பொருளுக்கு பரவும். ஒன்றுக்கான பதில் அதிக வெப்பநிலையில் உள்ள பொருள், குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருள். கேள்வி 2. பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலை மானி கொண்டு கணக்கிடப்படுகிறது. 2க்கான பதில் வெப்பநிலை மானி. கேள்வி 3. வெப்பநிலையின் SI அலகு டேஷ். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். 3க்கான பதில் கெல்வின். கேள்வி 4. வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவடையும் மற்றும் குளிர்விக்கும் பொழுது சுருங்கும். 4க்கான பதில் விரிவடையும், சுருங்கும். கேள்வி 5. ஒரு பொருளுக்கிடையே, 2 பொருள்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன. 2 பொருள்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் வெப்பச் சமநிலையில் உள்ளன. 5க்கான பதில் வெப்பச் சமநிலை. அடுத்து 3rd ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். இது கரெக்டு தான். கேள்வி 2. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகின்றன. இது தவறு. கேள்வி 3. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது கிடையாது. இதில் தீங்கானதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. கேள்வி 4. போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையும். இதுவும் கரெக்டு. கேள்வி 5. வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளது. இது தவறு. வெவ்வேறு அலகினை பெற்றிருக்கும் வெப்பமும் வெப்பநிலையும். அடுத்து பொறுத்துக பார்த்துடலாம். வெப்பம் அப்படிங்கிறது ஜூல். வெப்பநிலை அப்படிங்கிறது கெல்வின். வெப்ப சமநிலை அப்படிங்கிறது வெப்ப பரிமாற்றம் இல்லை. பனிக்கட்டி அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். கொதிநீர் அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து 6th ரோமன் ஒப்புமை தருக பார்த்துடலாம். வெப்பம் அப்படிங்கிறது ஜூலு, வெப்பநிலை அப்படிங்கிறது கெல்வின். 1க்கான பதில் கெல்வின். 2. பனிக்கட்டி அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ். கேள்வி 3. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம் அப்படிங்கிறது சராசரி இயக்கம் நிலை வெப்பநிலை. 6th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் அலகு 2 மின்னியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலம். 1க்கான பதில் ஆப்ஷன் சி மின்கலம். கேள்வி 2. மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எது? மின்சாரம் தயாரிக்கப்படுகின்ற இடம் மின் உற்பத்தி நிலையம். 2க்கான பதில் மின் உற்பத்தி நிலையம். கேள்வி 3. மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடு. இதில் சரியான குறியீடு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 4. கீழ்கண்ட மின்சுற்றுகளில் எதில் மின் விளக்கு ஒளிரும்? இதில் எது கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். அந்த பல்புடைய எதுலேயுமே கனெக்ட் ஆகலை பாருங்கள். ஆப்ஷன் ஏ, பி, சி 3மே கனெக்ட் ஆகலை. டியில் மட்டும்தான் கீழே அந்த ரெட் கலர் வயல் அந்த பல்போட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது எதில் மின் விளக்கு ஒளிரும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒளிரும். அதனால் டி தான் கரெக்டு. கேள்வி 5. கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தி? இதில் மரம், அழிப்பான், நெகிழி இதெல்லாமே கடத்தியில் வராது, வெளியில் மட்டும்தான் நற்கடத்தி. 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. டேஷ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்குது. மின்கடத்தி தான் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்குது. 1க்கான பதில் மின்கடத்தி. கேள்வி 2. ஒரு மூடிய மின்சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படும். ஒரு மூடிய மின்சுற்றினுள் பாய்கின்ற மின்சாரம் மின்னோட்டம் எனப்படும். 2க்கான பதில் மின்னோட்டம். கேள்வி 3. டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனம்.
சாவி அப்படிங்கிறது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவுற சாதனம். 3க்கான பதில் சாவி. கேள்வி 4, மின்கலனில் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஷ் முனையை குறிக்கும். மின்கலனில் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு நேர்முனையை முனையை குறிக்கும். 4க்கான பதில் நேர். கேள்வி 5, 2 அல்லது அதற்கு மேம்பட்ட மின்கலன்களுடைய தொகுப்புக்கு என்ன பேர் அப்படின்னா மின்கல அடுக்கு அப்படின்னு பேர். 5க்கான பதில் மின்கல அடுக்கு. அடுத்து 3rd ரோமன் சரியா தவறான்னு பார்த்துடலாம். கேள்வி 1, பக்க இணைப்பை மின் சுற்றில் ஒன்றுக்கு மேம்பட்ட முன்னோட்ட பாதைகளில் உண்டு. இது கரெக்டு தான். கேள்வி 2, 2 மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படுகின்ற மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தில் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்கணும். இது தவறு. எதிர்முனையை தான் நேர்முனையோடு இணைக்கணும். எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தில் நேர்முனையோடு இணைக்கணும். இது போல் வந்திருந்தால் இது ரைட்டு. ரெண்டுமே எதிர்முனை அப்படின்னும் பொழுது இது தவறு. கேள்வி 3, சாவி என்பது மின் சுற்றினை திறக்க அல்லது மூடப்படுகின்ற ஒரு மின் சாதனம். இது கரெக்டு தான். கேள்வி 4, தூயநீர் என்பது ஒரு நற்கடத்தியாகும். இது தவறு. 5, துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்படி இல்லை, நிறைய முறை பயன்படுத்தலாம். அதனால் அது தவறு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். குறியீடு கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1க்கு பதில் மின்கல அடுக்கு, 2வதுக்கு ஆன்சர் ஒளிராத மின்விளக்கு, 3வதுக்கு திறந்த சாவி, 4வதுக்கு ஒளிரும் மின்விளக்கு, 5வதுக்கு மின்கலன். அடுத்து இது எது கரெக்ட் பண்ணி மாறி மாறி இருக்குது சென்டென்ஸு, அதை எப்படி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல வர்றது வேதி, 2வது ஆற்றலை, 3வது மின்னாற்றலாக, 4வது மாற்றும், 5வது சாதனம், 6வது மின்கலம், 7வது ஆகும் இருக்குது. இது இப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் ஆகும் அப்படின்னு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் அலகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பனிக்கட்டி நீராக உருகும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் டேஷ் ஆகும். பனிக்கட்டி நீராக உருகும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் நிலைமாற்றம். 1க்கான பதில் ஆப்ஷன் சி நிலைமாற்றம். கேள்வி 2, ஈரத்துணி காற்றில் உலரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் டேஷ் ஆகும். ஈரத்துணி காற்றில் உலரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் இயல்பியல் மாற்றம். 2க்கான பதில் ஆப்ஷன் டி இயற்பியல் மாற்றம். கேள்வி 3, பால் தயிராக மாறுவது ஒரு டேஷ் ஆகும். பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம். தயிர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பால் ஆகாது இல்லையா, அதனால் இது மீளா மாற்றம். 3க்கான பதில் ஆப்ஷன் சி. கீழ்வருவனவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? எது விரும்பத்தக்க மாற்றம்? துருப்பிடித்தல், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா. அதே மாதிரி துருப்பிடித்தலும் பிடிக்காது. பருவநிலை மாற்றம் எல்லாருமே விரும்பக்கூடியது இல்லையா, அதனால் 4க்கான பதில் ஆப்ஷன் பி பருவநிலை மாற்றம். கேள்வி 5, காற்று மாசுபாடு அமிலமழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஷ் ஆகும். காற்று மாசுபாடு அமிலமழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஷ். இந்த டேஷில் என்ன வரும்? 5க்கான பதில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். டி தான் கரெக்டு. 2nd ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1, காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திருக்கும். இது ஒரு டேஷ் மாற்றம். காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திருக்கும். இது ஒரு மேல் மாற்றம். 1க்கான பதில் மேல். கேள்வி 2, முட்டையை வேக வைக்கும் பொழுது டேஷ் மாற்றம் நிகழ்கிறது. முட்டையை வேக வைக்கும் பொழுது என்ன மாற்றம் நிகழுது? மீளா மாற்றம் நிகழுது. முட்டையை மறுபடியும் அந்த லிக்யூடாக கொண்டு வர முடியாது இல்லையா, வெந்துருச்சுன்னு, அதனால் இது மீளா மாற்றம். கேள்வி 3, நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஷ் மாற்றங்கள். என்ன மாற்றங்கள்? நமக்கு ஆபத்து கொடுக்கறது நம்ம விரும்புமா? அப்போ விரும்பத்தகாத மாற்றங்கள். 3க்கான பதில் விரும்பத்தகாத. கேள்வி 4,
தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது எந்த மாதிரியான மாற்றம்? இயற்கையான மாற்றம். 4க்கான பதில் இயற்கையான. கேள்வி 5. பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு டேஷ் மாற்றம். பட்டாசு வெடிக்கிறது வேகமாக நிகழ்றது இல்லையா, அதனால் அது வேகமான மாற்றம். விதை முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம். மெதுவாக நடக்குது, அதனால் இது மெதுவான மாற்றம். 3rd ரோமன் சரியா தவற பார்த்துடலாம். கேள்வி 1. குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே பற்கள் முளைக்கும், அது மெதுவான மாற்றம். 1க்கான பதில் மெதுவான மாற்றம் கரெக்டு. கேள்வி 2. தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம். இது தவறு. தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம் வராது, அதனால் இது தவறு. கேள்வி 3. அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கூடிய மாற்றம். அமாவாசை பௌர்ணமி இதெல்லாமே இயற்கை கொடுத்த வரம் நமக்கு. இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அப்படின்னு இருக்குது, அதனால் இது தவறு. அடுத்து உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம். இதுவும் கரெக்டு. தவறு. ஏன்னா உணவு செரித்தல் அப்படிங்கிறது வேதியியல் மாற்றம் வந்திருக்கணும், இங்கே இயற்பியல் மாற்றம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இதுவும் தவறு. அடுத்து 5. உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருளாகும். இது தவறு. அடுத்து ஒப்புமை தருக பார்த்துடலாம். பால் தயிராதல் மீளா மாற்றம். மேகம் உருவாகுதல் என்ன மாற்றம்? மீள் மாற்றம். 1க்கான பதில் மீள் மாற்றம். கேள்வி 2. ஒளிச்சேர்க்கை டேஷ் மாற்றம். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையான மாற்றம். நிலக்கரி எரிதல் அப்படிங்கிறது மனிதனால் ஏற்படுத்தக்கூட மாற்றம். கேள்வி 3. குளுக்கோஸ் கரைதல் இது ஒரு மீள் மாற்றம். அப்போ உணவு செரித்தல் அப்படிங்கிறது மீளா மாற்றம். 4. உணவு சமைத்தல் அப்படிங்கிறது விரும்பத்தக்க மாற்றம். சமைக்கிறது விரும்பத்தக்கது தான். உணவு கெட்டுப்போதல் அப்படிங்கிறது விரும்பத்தகாத மாற்றம். உணவு கெட்டு போகிறது யாருக்கும் பிடிக்காது இல்லையா, அதனால் அது விரும்பத்தகாத மாற்றம். தீக்குச்சி எறிதல் அப்படிங்கிறது வேகமான மாற்றம். பீமு சுற்றுதல் அப்படிங்கிறது மெதுவான மாற்றம். அடுத்து 5th ரோமன் பார்த்துடலாம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு, அதுக்கான காரணத்தை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 பதில்கள் இருக்குது. எந்த பதில் இதுக்கு பொருந்தலையோ இது நம்மளே சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுறது. 1. குழந்தை வளருதல், கண் சிமிட்டுதல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல். குழந்தை வளர்றதும் துருப்பிடிக்கிறதும் விதை முளைத்தலும் அட் ஏ டைம் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் அது. ஆனால் கண் சிமிட்டுதல் அப்படின்றது ஒரு செகண்டில் நடந்துடும் இல்லையா, அதனால் இதுதான் கரெக்டு. 2. மின்விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், பால் தயிராதல். இது நேச்சுரலாக வருது. காஃபி குவளை உடைதல் இது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு கப்பு உடையிறது யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க இல்லையா, அதனால் 2 கரெக்ட். முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், முடிவெட்டுதல், காய் கனியாதல். இதெல்லாமே முட்டை அழுகிறது, நீராவி குளிர்தல், காய் கனியாகிறது இதெல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடியது. ஆனால் முடிவெட்டுதல் அப்படிங்கிறது நம்மளாக போய் கடைக்கு போய் வெட்டிக்கணும் இல்லையா, இது அதனால் மாறுபட்டு இது இருக்குது. அடுத்து 4. பலூன் ஊதுதல், பலூன் வெடித்தல், சுவர்ச்சில் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எரிதல். இதில் எது பொருந்தாது அப்படின்னா பலூன் ஊதுதல் பொருந்தாது. 6th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம் சயின்ஸில் காற்று இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காற்றில் நைட்ரஜன் சதவீதம் டேஷ். காற்றில் நைட்ரஜனுடைய சதவீதம் 78%. 1க்கான பதில் ஆப்ஷன் ஏ 78%. கேள்வி 2. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது? தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறுகின்ற இடம் இலைத்துளை. 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ இலைத்துளை. கேள்வி 3. காற்று கலவையில் எரிதலுக்கு துணைபுரியும் பகுதி எது? காற்று கலவையில் எரிதலுக்கு துணைபுரியும் பகுதி ஆக்சிஜன். 3க்கான பதில் ஆப்ஷன் சி ஆக்சிஜன். கேள்வி 4. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. 4க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 5. காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களில் கூடுதல் காற்றில் 99% வெளியாகிறது அப்படின்னா காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும்
ஆக்சிஜன் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 91% இயைபாகிறது. அப்போது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் 1, 4 ரெண்டுமே கரெக்டு. டி தான் கரெக்டு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு காற்றில் காணப்படுகின்ற எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி எது? காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி ஆக்சிஜன். 1க்கான பதில் ஆக்சிஜன். கேள்வி 2, ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவருகின்ற வாயு டேஷ். ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவருகின்ற வாயு ஆக்சிஜன். 2க்கான பதில் ஆக்சிஜன். 3, சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படுகின்ற வாயு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 3க்கான பதில் ஆக்சிஜன். கேள்வி 4, இருண்ட அறையினுள் வருகின்ற சூரியன் ஒளிக்கற்றையில் டேஷ் காண முடியும். இருண்ட அறைக்குள்ளே வர சூரியனோட ஒளிக்கற்றையில் தூசிகளை நம்ம பார்க்கலாம். 4க்கான பதில் தூசிகளை. கேள்வி 5, டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். 5க்கான பதில் கார்பன் டை ஆக்சைடு. 3rd ரோமன் சரியாக தவறாக பார்த்துடலாம். 1, உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. 1க்கான பதில் தவறு. நைட்ரஜனும் இருக்கு இல்லையா. 2, புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலமாக குறைக்கலாம். இது கரெக்டு தான். 3, காற்றின் இயல்பு எப்பொழுதும் சமமாக விகிதத்தில் இருக்கும். அப்படி இல்லை, மாறுபட்டு இருக்கும் இல்லையா. 4, திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். இது கரெக்டு தான். கேள்வி 5, காற்றில் ஆக்சிஜனுடைய இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளுடைய ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. இது தவறு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். இயங்கும் காற்று தென்றல் காற்று. நாம் வாயும் அடுக்கு அடிவளி மண்டலம். வளிமண்டலம் அப்படிங்கிறது ஓசோன் படலம். ஆக்சிஜன் அப்படிங்கிறது எரிதல். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை. அடுத்து ஒப்புமை தருக பார்த்துடலாம். ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு, சுவாசம் அப்படிங்கிறது ஆக்சிஜன். காற்றில் 78% எரிதலுக்கு துணை புரிவதில்லை, 21% எரிதலுக்கு துணை புரிகிறது. 2க்கான பதில் 21%. 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் சயின்ஸில் அலகு 5 செல்லு இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செல்லின் அளவை குறிக்கிற குறியீடு என்ன? செல்லின் அளவை குறிக்கிற குறியீடு மைக்ரோமீட்டர். 1க்கான பதில் ஆப்ஷன் சி மைக்ரோமீட்டர். கேள்வி 2, நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்பொழுது அச்செல்லில் செல் சுவரும் நியூக்ளியஸும் இருக்கிறது. பிரியா பார்த்த செல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவர செல். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ தாவர செல். கேள்வி 3, யூகேரியோடின் கட்டுப்பாட்டு மையம் என்பது என்ன? யூகேரியோடின் கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறது நியூக்ளியஸ். 3க்கான பதில் ஆப்ஷன் பி நியூக்ளியஸ். கேள்வி 4, கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்பைரோகைரா. 4க்கான பதில் ஆப்ஷன் சி ஸ்பைரோகைரா. கேள்வி 5, யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படுகின்ற இடம் என்ன? யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படுகின்ற இடம் சைட்டோபிளாசம். 5க்கான பதில் ஆப்ஷன் பி சைட்டோபிளாசம். அடுத்து செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1, செல்களை காண உதவுகிற உபகரணம் எது? செல்களை காண உதவுகிற உபகரணம் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. கேள்வி 2, நான் செல்லில் உணவு உற்பத்தியை மேற்கொள்கிறேன். நான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பசுங்கன்னிகம். பசுங்கன்னிகாவர்ணம் கன்னிகம். 2க்கான பதில் ஆப்ஷன் பசுங்கன்னிகம். கேள்வி 3, நான் ஒரு காவல்காரன். நான் செல்லுள்ளேயும் வெளியேயும் அனுமதியின்றி யாரையும் விடமாட்டேன். நான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது செல் சுவர். 3க்கான பதில் செல் சுவர். கேள்வி 4, செல் என்ற வார்த்தையை உருவாக்குனது யாரு? செல் என்ற வார்த்தையை உருவாக்குனது ராபர்ட் ஹூக். கேள்வி 5, நெருப்புக்கோழியின் முட்டை டேஷ் ஒரு தனி செல். மிகப்பெரிய ஒரு தனி செல் தான் நெருப்புக்கோழியோட முட்டை.
அடுத்து தேர்ட் ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1 உயிரினங்களின் மிக சிறிய அலகு செல், இது வந்து கரெக்டு தான். 2 மிக நீளமான செல் நரம்பு செல், இதுவும் கரெக்டு தான். பூமியில் முதலாக உருவான செல் ப்ரோகோயோட்டிக் செல், இதுவும் கரெக்டு தான். 4 தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களானது, இது தவறு. 5 ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து தான் புதிய செல்கள் உருவாகிறது, இதுவும் ரைட்டு. பொறுத்துக்க பார்த்துடலாம். கட்டுப்பாட்டு, இதுக்கு வந்து நியூக்ளியஸ். 2வது சேமிப்பு கிடங்கு, இதுக்கான பதில் நுண்குமிழ்கள். 3 உட்கரு வாயில், உட்கரு உறை. ஆற்றல் உற்பத்தியாளர், 4க்கான பதில் மைட்டோகாண்ட்ரியா. கேள்வி 5 செல்லின் வாயில் என்ன அப்படின்னா செல் சவ்வு. அடுத்து 5th ரோமன் பார்த்துடலாம். கோடி அளவின் அடிப்படையில் சரியான முறையில் வரிசைப்படுத்துக. ஆர்டர் மாறி இருக்குது, நம்ம ஆர்டரை எழுதணும் அப்படிங்கிறது தான். யானை, பசு, பாக்டீரியா, மாமரம், ரோஜா செடி, இந்த மாதிரி மாறி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாக்டீரியா, ரோஜா செடி, மாமரம், யானை, இப்படி ஆர்டர் வைஸாக பண்ணணும். 2வது கோழி முட்டை, நெருப்பு கோழி, பூச்சிகளுடைய முட்டை. இது வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கொண்டு போகணும். பூச்சிகளுடைய முட்டை சின்னது, அதுக்கடுத்து கோழி முட்டை, அதுக்கடுத்து நெருப்பு கோழி முட்டை. 6th ரோமன் ஒப்புமை தருக, கம்பேர் பண்ணி பார்க்குறது. 1 ப்ரோகேரியோட் பாக்டீரியா, யூகேரியோட். ப்ரோகேரியோட் அப்படின்னா பாக்டீரியா, யூகேரியோட் அப்படின்னா என்ன? தாவர செல். 1க்கான பதில் தாவர செல். கேள்வி 2 ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது தாவர செல்லு, அமீபா அப்படிங்கிறது என்ன? விலங்கு செல்லு. 2க்கான பதில் விலங்கு செல். 3 உணவு உற்பத்தியாளர் அப்படின்றது பசுங்கணிகம். ஆற்றல் மையம் அப்படிங்கிறது என்னது? மைட்டோகாண்ட்ரியா. 3க்கான பதில் மைட்டோகாண்ட்ரியா. இதோட இன்னைக்கான செல் பகுதியில் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்டு 2nd டேர்மில் சயின்ஸு அலகு 6 மனித உறுப்பு மண்டலங்கள், இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனுடைய இரத்த ஓட்ட மண்டலம் கடத்துகின்ற பொருட்கள் எது? மனிதனுடைய இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன்கள், இது எல்லாத்தையுமே தான் கடத்துது. அப்போ 1க்கான பதில் இவை அனைத்தும். கேள்வி 2 மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எது? மனிதனுடைய முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். 2க்கான பதில் ஆப்ஷன் டி நுரையீரல்கள். கேள்வி 3 நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிற நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுகிறது? செரிமானம் அப்படின்னு அழைக்கப்படுது. 3க்கான பதில் ஆப்ஷன் சி செரிமானம். 2nd ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது டேஷ் மண்டலம். ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது உறுப்பு மண்டலம். 1க்கான பதில் உறுப்பு. கேள்வி 2 மனித மூளையை பாதுகாக்கிற எலும்பு சட்டகத்தின் பெயர் என்ன? மனித மூளையை பாதுகாக்கிற எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டை ஓடு. 2க்கான பதில் மண்டை ஓடு. கேள்வி 3 மனித உடலிலுள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகின்ற முறைக்கு டேஷ் என்று பெயர். மனித உடலிலுள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகின்ற முறைக்கு கழிவு நீக்கம் என்று பெயர். 3க்கான பதில் கழிவு நீக்கம். 4 மனித உடலிலுள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு எது? மனித உடலிலுள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு தோல். 5 நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹார்மோன்கள் அப்படின்னு பேர். 3rd ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். ரத்தம் எலும்புகள் உருவாகிறது, இது வந்து தவறு. ரத்தம் எலும்பு மஜ்ஜைகளில் உருவாகுது, அதுதான் சரி. எலும்புகள் அப்படின்னு இருக்கிறதுனால இது தவறு. கேள்வி 2 இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுது, இது தவறு. 3 உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை, இது கரெக்டு. 4 இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிக சிறிய நுண்குடலுக்கு இரத்த குழாய்கள் அப்படின்னு பேர், இது தவறு.
5 மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்தது தான் நரம்பு மண்டலம். இது கரெக்டு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். காது, காது ஒலி சவுண்டு கேட்குறதுக்கு. எலும்பு மண்டலம், எலும்பு மண்டலம் வந்து உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு. உதரவிதானம் வந்து தட்டையான தசை. இதயம் அப்படிங்கிறது இதய தசை. நுரையீரல்கள் அப்படின்றது நுண் காற்று பைகள். 5th ரோமன் பார்த்துடலாம். மாறி மாறி இருக்குது, நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல இரைப்பை, பெருங்குடல், உணவுக்குடல், தொண்டை, வாய், சிறுகுடல், மலக்குடல், மலவாய். இது வந்து மனித உடலில் இருக்கிற உறுப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. மாறி மாறி இருக்குது, நம்ம ஆர்டர் வைஸாக பார்த்துடலாம். முதல்ல வர்றது வாய், 2வது தொண்டை, 3 உணவுக்குடல், 4 இரைப்பை, 5 சிறுகுடல், 6 பெருங்குடல், 7 மலக்குடல், 8 மலவாய். இப்படி ஆர்டர் வைஸாக நம்ம எழுதணும். 2வது சிறுநீர் புறவழி சிறுநீரக நாளம், சிறுநீர்ப்பை, சிறுநீரகம். சிறுநீரகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல சிறுநீரகம் எழுதணும், 2வது சிறுநீர் நாளம் எழுதணும், 3வது சிறுநீர்ப்பை, 4வது சிறுநீர் புறவழி எழுதணும். அடுத்து ஒப்புமை தருகன்னு கொடுத்துருக்காங்க. தமனிகள் இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்பவை. டேஷ் இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருவது. தமனிகள் வந்து இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது, ஆனால் சிரைகள் இரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வர்றது. 1க்கான பதில் சிரைகள். கேள்வி 2 நுரையீரல் சுவாச மண்டலம் சம்மந்தப்பட்டது. இதயம் வந்து எதோடு இணைந்தது அப்படின்னா இரத்த ஓட்ட மண்டலத்தோடு இணைந்தது. 3 நொதிகள் வந்து செரிமான சுரப்பிகளை உடையது. ஹார்மோன்கள் வந்து நாளமில்லா சுரப்பிகளை உடையது. இதோட இன்னைக்கான மனித உறுப்பு மண்டலம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2 அலகு 7 கணினியின் பாகங்கள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? உள்ளீட்டு கருவி அல்லாதது ஒலிபெருக்கி. 1க்கான பதில் ஆப்ஷன் சி ஒலிபெருக்கி. கேள்வி 2 மையச் செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது? மையச் செயலகத்துடன் திரையை இணைக்கிற கம்பி VGA. 2க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 3 கீழ்வருவனவற்றில் உள்ளீட்டு கருவி எது? கீழ்வருவனவற்றில் உள்ளீட்டு கருவி சுட்டி. 3க்கான பதில் ஆப்ஷன் பி சுட்டி. கேள்வி 4 கீழ்வருவனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது எது? கீழ்வருவனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது ஊடலை. 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஊடலை. கேள்வி 5 விரலி ஒரு டேஷ் ஆக பயன்படுகிறது. விரலி ஒரு சேமிப்பு கருவியாக பயன்படுகிறது. 5க்கான பதில் ஆப்ஷன் சி சேமிப்பு கருவி. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். காணொளி பட வரிசை, இதுக்கு வந்து இணைவு படம். அருகலை கம்பி இல்லா இணைப்பு. அச்சுப்பொறி வெளியீட்டு கருவி. விசைப்பலகை உள்ளீட்டு கருவி. மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு HDMI. இது வந்து LED தொலைக்காட்சி. இதோட இந்த கணினியின் பாகங்கள் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் சயின்ஸு எத்தனை பாடங்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மொத்தம் 6 பாடங்கள் இருக்குது. முதல் பாடம் காந்தவியல். இந்த காந்தவியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருள் எது? காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருள் ஊசி. 1க்கான பதில் ஆப்ஷன் பி ஊசி. கேள்வி 2 மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார்? மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். 2க்கான பதில் சீனர்கள். கேள்வி 3 தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில் தான் நிற்கும். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும். 3க்கான பதில் வடக்கு தெற்கு. கேள்வி 4 காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்ன? காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம்
சுத்தியால் தட்டுவதால். 4க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 5. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். 5க்கான பதில் ஆப்ஷன் சி, திசையை. அடுத்து செகண்ட் ரோமன். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. செயற்கை காந்தங்கள் டேஷ் 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 ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகிறது. என்ன வடிவங்கள்? நீள்கோள வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவம். கேள்வி 2. காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருட்கள் என்ன? காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருட்கள் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 2க்கான பதில் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள். கேள்வி 3. காகிதம் டேஷ் பொருள் அல்ல. காகிதம் அப்படிங்கிறது காந்தத்தன்மையுள்ள பொருள் அல்ல. 3க்கான பதில் காந்தத்தன்மையுள்ள. கேள்வி 4. பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்களுடைய கப்பல்களில் ஒரு சிறிய டேஷ் கட்டி தொங்க விட்டிருந்தனர். என்ன கட்டி தொங்க விட்டிருந்தாங்க? காந்தத்தன்மையுள்ள கல்லை கட்டி தொங்க விட்டனர். கேள்வி 5. ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும். ஒரு காந்தத்துக்கு எப்பொழுதுமே 2 துருவங்கள் இருக்கும். 5க்கான பதில் 2. அடுத்து தேர்ட் ரோமன். சரியா தவறா பார்த்துடலாம். 1. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே இருக்கும். இது தவறு. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம்னு இருக்கு இல்லையா, 2 துருவங்கள் உண்டு. ஒரே ஒரு துருவம் மட்டும்தான் அப்படின்னு இருக்குது, அதனால் இது தவறு. கேள்வி 2. காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். இது கரெக்டு தான். 3. காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் பொழுது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டிக்கொள்கிறது. இது தவறு. இது மையப்பகுதி அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, துருவ பகுதியில் அப்படின்னு கொடுத்துருக்கணும். மையப்பகுதின்னு கொடுத்ததுனால இது தவறு. அடுத்து 4. காந்த ஊசினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை கண்டறிய முடியும். இது கரெக்டு. ரப்பர் ஒரு காந்த பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரப்பர் ஒரு காந்த பொருள் கிடையாது. பொறுத்துக்க பார்த்துடலாம். காந்த திசை காட்டி, இதுக்கான பதில் காந்த ஊசி. 2வது ஈர்ப்பு, எதிரெதிர் துருவங்கள். 3வது விளக்குதல், ஒத்த துருவங்கள். 4வது காந்த துருவங்கள், அதிக காந்த வலிமை. அடுத்து பொருத்தமில்லாததை வட்டமிடுக பார்த்துடலாம். இரும்பு ஆணி, குண்டு ஊசி, ரப்பர் குழாய், ஊசி. இந்த இரும்பு ஆணி, குண்டு ஊசி, ரப்பர் குழாய், ஊசியில் ரப்பர் குழாய் தவிர மற்றெல்லாமே இரும்பு சம்மந்தப்பட்டது, ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது. ரப்பர் குழாய் அப்படி கிடையாது, அதனால் அது பொருந்தாதது. 2வது மின்தூக்கி, தானியங்கி படிக்கட்டு, மின்காந்த ரயில். இது எல்லாமே இயங்கக்கூடியது, இரும்பு சம்மந்தப்பட்டது. மின் பல்பு அப்படி கிடையாது. 3வது கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல். இது ஒளியூட்டுதல் மட்டும் வேறுபட்டு இருக்குது, அதனால் இது வித்தியாசமாக பொருத்தப்பட்டிருக்கு. இதோட இந்த காந்தவியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 2-3ல் அலகு 2 நீர் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஷ் ஆகும். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% உப்பு நீர் ஆகும். 1க்கான பதில் ஆப்ஷன் சி, உப்பு நீர். கேள்வி 2. பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? இதில் நீர் சுழற்சியின் படிநிலை அல்ல அப்படின்னும் பொழுது எது அப்படின்னா காய்ச்சி வடித்தல் தான். 2க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 3. பின்வரும் முறைகளுள் நீராவினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நீராவி போக்கு, அதுக்கடுத்து ஆவியாதல். இந்த 2 மட்டும்தான் நீராவியனை வளிமண்டலத்தில் சேர்க்கும். 3க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 4. நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நன்னீரில் சுமார் 30% நீர் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலத்தடி நீர்லேருந்து தான் வருது. 4க்கான பதில் ஆப்ஷன் பி, நிலத்தடி நீர். கேள்வி 5. வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்துகிற சிறப்பு வழி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். 5க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு.
அடுத்து செகண்ட் ரோமன் கோடிட்ட எடுத்து நிரப்புக பார்த்துடலாம். 1. இயற்கையாக கிடைக்கிற நீரில் -% நீர் மனிதனுடைய பயன்பாட்டிற்காக உள்ளது. இது 1% தான் மனிதனுடைய பயன்பாட்டிற்காக கிடைக்குது. கேள்வி 2. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு என்ன பேர் அப்படின்னா, நீர் ஆவியாக மாறுகிற நிகழ்விற்கு ஆவியாதல் அப்படின்னு பேர். 2க்கான பதில் ஆவியாதல். கேள்வி 3. நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்துகிற பொருட்டு ஆற்றின் குறுக்கே டேஷ் கட்டப்படுகிறது. நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுகிறது. 3க்கான பதில் அணை. கேள்வி 4. ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஷ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும். ஆறுகளில் பாய்கின்ற நீரினோட அளவு மழை காலங்களில் அதிகமாக இருக்கும். 4க்கான பதில் ஆப்ஷன் மழைக்கா கரெக்டு. கேள்வி 5. நீர் சுழற்சியினை டேஷ் என்றும் அழைக்கலாம். நீர் சுழற்சி என்ன சொல்லி அழைக்கலாம்? ஹைட்ரோலாஜிக்கல் சுழற்சி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அடுத்து தேர்ட் ரோமனை பார்த்துடலாம். சரியா தவறா? 1. ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படுகிற நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை. இது தவறு. ஏன்னா ஏதுவானதாக பெருமளவு இருக்கிறது. ஏன்னா எல்லாமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இது தவறு. 2. நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கிற இடம் கடலாகும். இது தவறு. நீரோட்டம் நிலப்பரப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, முகத்துவாரம் அப்படின்னு வரணும். அது கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. 3. சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும். இது தவறு. சூரிய வெப்பத்தால் மட்டும்தான் ஆவியாதல் நிகழும் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா நம்ம தண்ணி கொதிக்க வச்சா கூட ஆவியாதல் நிகழும். அதனால் இது தவறு. அடுத்து 4. குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும். அதாவது நல்லா பனியெல்லாம் விழுது அப்படின்னா புற்கள் மேலே அந்த திட்டா அந்த டியூ ட்ராப்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம பார்ப்போம். இது கரெக்டு. 5. கடல் நீரினை நேரடியாக பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். இது தவறு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். வெள்ளம், இதுக்கான பதில் அதிகளவு மழை. 2. மேற்பரப்பு நீர், இதுக்கான பதில் ஏரிகள். 3. சூரிய ஒளி, இதுக்கான பதில் ஆவியாதல். 4. மேகங்கள், இதுக்கான பதில் நீராவி. 5. உறைந்த நீர், இதுக்கான பதில் துருவங்கள். அடுத்து கீழ்வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுது. ஆர்டர் மாறி இருக்குது, நம்ம கரெக்டாக எழுதணும். முதல்ல என்ன வரும்? சூரியனின் வெப்பமானது பூமி மீதும் பெருங்கடல்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் பிற நீர்நிலைகள் மீதும் செயல்பட்டு நீராவியாகிறது. இது முதல்ல வரணும். 2. மரங்களில் உள்ள இலைகளின் மூலம் நீராவி போக்கு நடைபெற்று வளிமண்டலத்தில் நீராவியாக சேர்க்கிறது. இது 2. 3. தூசு பொருட்களுடன் இணைந்து மிதக்கும் இந்த நீர்த்திவலைகள் இணைந்து மேகங்களாக உருவாகும். இது 3. 4. என்னன்னு பார்த்துடலாம். மேகங்களை சுமக்க வெப்பக்காற்று மேலே போகிறது. இது 4வது வரணும். 5. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காற்று குளிர்வாக இருக்கும். இது 5. 6வது பார்த்துடலாம். இந்த ஆவியானது குளிர்வடைந்து சிறு நீர்த்துளிகளாக மாறுகிறது. இது 6. 7. நீர்த்துளிகள் ஒன்றாக இணைந்து பெரிய நீர்த்துளிகள் ஆகிறது. இது 7. 8. பெரிய நீர்த்துளிகளுடைய எடை அதிகமாகிறதுனால காற்றால் அந்த நீர்த்துளிகளை சுமந்து இயலாமல் மழையாக பொழிகிறது. இது 8. இப்போது இதில் 8 இருக்கு இல்லையா, 8ம் முடிச்சாச்சு. ஆர்டர் வைஸாக எந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அடுத்து ஒப்புமிகு தருக பார்த்துடலாம். மக்கள் தொகை பெருக்கம் நீர் பற்றாக்குறையால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீர் பற்றாக்குறை ஏற்படும். அதே மாதிரி மறுசுழற்சி இருந்துச்சுன்னா நீர் மேலாண்மை இருக்கும். 2. நிலத்தடி நீர், கிணறுகள் தோன்றதுனால நிலத்தடி நீர் வருது. அதே மேற்பரப்பு நீர் அப்படிங்கிறது ஏரிகள் மூலமாக வருது. இதோட இந்த நீர் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் சயின்ஸில் அலகு 3 அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோப்புகளின் முதன்மை மூலம் டேஷ் ஆகும். சோப்புகளின் முதன்மை மூலம் விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும் ஆகும். 1க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 2, வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஷ் கரைசல் பயன்படுகிறது. வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் பயன்படுகிறது. 2க்கான பதில் ஆப்ஷன் பி, சோடியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி 3, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஷ். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. 3க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 4, பீனால் என்பது என்ன? பீனால் அப்படிங்கிறது கார்பாலிக் ஆசிட். 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 5, இயற்கை ஒட்டுப்பொருள் டேஷ்லேருந்து தயாரிக்கப்படுகிறது. இயற்கை ஒட்டுப்பொருள் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? ஸ்டார்ச்லேருந்து தயாரிக்கிறாங்க. 5க்கான பதில் ஆப்ஷன் சி, ஸ்டார்ச். செகண்ட் ரோமன் பார்த்துடலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, வெங்காயம் நறுக்கும்போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ப்ரொஃபைல் தயால் எஸ்ஆக்சைடு. கேள்வி 2, சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகிறது. என்னெல்லாம் தேவைப்படுது? சோப்பு தயாரிக்கணும்னா தண்ணி வேணும், தேங்காய் வேணும், அதுக்கடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும். 2க்கான பதில் சோடியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி 3, உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது எது? உழவனின் நண்பன் என அழைக்கப்படுபவை மண்புழு. 3க்கான பதில் மண்புழு. கேள்வி 4, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது எது அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்தது கரிம உரங்கள். 4க்கான பதில் கரிம. கேள்வி 5, இயற்கை பசைக்கு உதாரணம் என்ன? இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ச். சரியா தவற பார்த்துடலாம். 1, செறிவூட்டப்பட்ட பீனால் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. இது தவறு. 2வது, ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிகளவு பயன்படுகிறது. இதுவும் தவறு. 3, ஜிப்சத்தை சூடுபடுத்துறதுனால பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. இது கரெக்டு. அடுத்து, ஒட்டுப்பொருள் அப்படிங்கிறது இரு பொருட்களை ஒன்றோடொன்று பிரிக்க பயன்படுகிறது. இது தவறு. எதுக்காக தவறு அப்படின்னா ஒட்டுப்பொருள் அப்படிங்கிறது கம் இல்லையா? கம்மு ஒன்றோடு ஒன்று சேருமே ஒழிய பிரிக்காது. அதனால் இது தவறு. 5, NPK என்பது தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள். இது கரெக்டு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். சோப்பு NaOH, சிமெண்ட்டு RCC, உரங்கள் NPK, ஜிப்சம் CaSO4 பீனால் அப்படிங்கிறது 66H5OH. அடுத்து கீழ்வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக. ஆர்டர் மாறி இருக்குது, நம்ம ஆர்டர் வைஸை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான். முதல்ல என்ன வரும்? சோப்பு தயாரிக்கக்கூடிய இடத்துல பழைய செய்தித்தாள் விரித்து வைக்கணும், முதல்ல வர்றது. 2வது, கண்ணாடி குவளையில் சிறிதளவு நீரை நிரப்பணும். 3வது, அதோட அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து குளிர வைக்கணும். 4வது, பின் அதனுடன் தேங்காய் எண்ணெயை சிறிது சிறிதாக கலந்து கலக்கி கொண்டே இருந்தால் இக்கரைசல் கூழ்மமாகி கெட்டித்தன்மை மாறும். 5வது, பின் இதனை சிறிய காலி தீப்பெட்டியில் ஊற்றி உலர வைத்தல் கிடைப்பது சோப்பு. அடுத்து 6வது, இந்த சோப்பின் மூலம் உங்கள் கைக்குட்டையை துவைக்க முயற்சிக்கவும். நம்மளே செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ஆர்டர் வைஸ். அடுத்து ஒப்புமை பார்த்துடலாம். யூரிக் அப்படிங்கிறது கனிம உரம், மண்புழு அப்படிங்கிறது கரிம உரம். டேஷ் ஸ்டார்ச் இயற்கை ஒட்டுப்பொருள், செலோடைப் அப்படிங்கிறது செயற்கையான ஒட்டுப்பொருள். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் அழகு 4 நமது சுற்றுச்சூழல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நன்னீர் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது குளம், ஏரி, நதி, இது எல்லாமே தான். அதனால் இவை அனைத்தும் கரெக்டு. கேள்வி 2, உற்பத்தியாளர்கள் எனப்படுபவர்கள் யார்? உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறவங்க தாவரங்கள் தான் உற்பத்தி செய்யுது. 3, உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகிற கழிவு எது அப்படின்னா தேங்காய் ஓடு.
கண்ணாடி, அலுமினியம், நெகிழி இதெல்லாம் கிடையாது. உயிரின சிதைவிற்கு உள்ளாகிற கழிவு தேங்காய் ஓடு. 4 காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம். என்ன சொல்லி அழைக்கலாம்? மாசுபாடு அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். 4க்கான பதில் ஆப்ஷன் சி, மாசுபாடு. கேள்வி 5 களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும். களைக்கொல்லிகளின் பயன்பாடு நீர் மாசுபாட்டை உருவாக்கும். 5க்கான பதில் ஆப்ஷன் பி, நீர் மாசுபாடு. செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1 தாவரங்களை உண்பவை டேஷ் நிலை நுகர்வோர்கள் ஆகும். தாவரங்களை உண்பவர்கள் முதல் நிலை நுகர்வோர்கள் ஆகும். 1க்கான பதில் முதல். 2 வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றது டேஷ் காரணிகள் ஆகும். வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை இயற்பியல் காரணிகள் ஆகும். 2க்கான பதில் இயற்பியல். 3 டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். எதன் மூலமாக உருவாக்கலாம்? மறுசுழற்சி அப்படிங்கிற நிகழ்வு மூலமாக கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். 3க்கான பதில் மறுசுழற்சி. கேள்வி 4 நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஷ் நோயை உருவாக்கும். நீர் மாசுபாடு மனிதனுக்கு பலவிதமான நோயை உருவாக்கும். 4க்கான பதில் பலவிதமான. 5 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல் டேஷ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. தேர்ட் ரோமன் சரியா தவற பார்த்துடலாம். 1 கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஒரு எடுத்துக்காட்டு. இது கரெக்டு தான். 2 பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகிறது. இதுவும் கரெக்டு. 3 மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவுக்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இது தவறு. உட்படாதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் உட்பட்ட அப்படின்னு வரணும். 4 அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒலி மாசுபாடு அடையும். களைக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்தின நில மாசுபாடு தான். இதில் ஒலி மாசுபாடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். இது தவறு. அடுத்து ரோமன் பார்த்துடலாம். பொறுத்துக. உயிரினக்கூறுகள், இதுக்கான பதில் விலங்குகள். சாக்கடை கழிவுகள், இதுக்கான பதில் நீர் மாசுபாடு. செயற்கை உரங்கள், இதுக்கான பதில் நில மாசுபாடு. அடுத்து பாலைவனம், இதுக்கான பதில் நிலவாழ் சூழ்நிலை. 5 புகை, இதுக்கான பதில் காற்று மாசுபாடு. அடுத்து ஆர்டர் வைஸாக எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. முயல், கேரட், கழுகு, பாம்பு. இது எப்படி எழுதுவோம்? கேரட், முயல், கழுகு, பாம்பு. 2வது மனிதன், பூச்சி, ஆல்கா, மீன் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல ஆல்கா வரணும், 2வது பூச்சி வரணும், 3வது மீன் வரணும், 4வது மனிதன் வரணும். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 3rd டேர்மில் அலகு 5 அன்றாட வாழ்வில் தாவரங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது? தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனி சிட்டு. 1க்கான பதில் ஆப்ஷன் சி, ஓசனி சிட்டு. கேள்வி 2, இயற்கையான கொசு விரட்டி எது? இயற்கையான கொசு விரட்டி மூங்கில். 2க்கான பதில் ஆப்ஷன் பி, மூங்கில். கேள்வி 3, பின்வருவனவற்றில் எது வேர் அல்ல? இது உருளைக்கிழங்கு தான், வேர் கிடையாது. ஏதான் கரெக்டு. கேள்வி 4, பின்வருவனவற்றில் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? நெல்லி தான் வைட்டமின் சியை குறைபாட்டை போக்குகிறது. 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ, நெல்லி. கேள்வி 5, இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவினுடைய தேசிய மரம் ஆலமரம். சி தான் கரெக்டு. செகண்ட் ரோமன் பார்த்துடலாம். கோடிட்ட இடங்கள் நிரப்புக. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஷ் ஆம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16வது நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. 1க்கான பதில் அக்டோபர் 16. கேள்வி 2, டேஷ் நெசவுனாருக்கு எடுத்துக்காட்டு. எது நெசவுனாருக்கு எடுத்துக்காட்டு? பருத்தி நெசவுனாருக்கு எடுத்துக்காட்டு. 2க்கான பதில் பருத்தி.
கேள்வி 3. நான் தமிழ்நாட்டின் மாநில மரம். நான் யார்? நான் தமிழ்நாட்டின் மாநில மரம். நான் பனைமரம். 3க்கான பதில் பனைமரம். கேள்வி 4. டேஷ் இலையின் சாறு இருமலையும் மார்புச்சலையும் குணமாக்கும். துளசி இலையின் சாறு இருமலையும் மார்புச்சலையும் குணமாக்கும். 4க்கான பதில் துளசி. கேள்வி 5. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் டேஷ் எனப்படுகிறது. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களோட உண்ணக்கூடிய விதைகள் பருப்புகள் என அழைக்கப்படுகிறது. 5க்கான பதில் பருப்புகள். அடுத்து தேர்ட் ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1. அழகிற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரங்கள் மென்கட்டைகள் என அழைக்கப்படுகிறது. இது தவறு. 2. பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கிறது. இது கரெக்டு. 3. அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது. இது தவறு. ஏன்னா உணவு கூட நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனால் தவறு. 4. கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது கிடையாது. இது தவறு. ஏன்னா கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது. 5. கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. இது கரெக்டு. அடுத்து ஃபோர்த் ரோமன் பொறுத்துக பார்த்துடலாம். நார் தரும் தாவரம் இது சணல். வன்கட்டை இது தேக்கு. வேம்பு கிருமிநாசினி. ஏலக்காய் நறுமணப் பொருள். கம்பு தானியம். அடுத்து ஒப்பிடுக பார்த்துடலாம். மாம்பழம் கனி வகையை சேர்ந்தது. மக்காச்சோளம் தானிய வகையை சேர்ந்தது. தென்னை நார் வகையை சேர்ந்தது. ரோஜா மலர் வகையை சேர்ந்தது. தேனீக்கள் மகரந்த சேர்க்கையாளர். மண்புழு அப்படிங்கிறது உழவனுடைய நண்பன். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 word கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் அழகு 6 வன்பொருளும் மென்பொருளும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 word கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மையச் செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது? மையச் செயலக பெட்டியினுள் காணப்படாதது மவுஸ். 1க்கான பதில் ஆப்ஷன் டி மவுஸ். கேள்வி 2 கீழ்வனவற்றுள் எது சரியானது? இதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் ஏதான் கரெக்டு. லினக்ஸ் அப்படிங்கிறது என்ன? லினக்ஸ் அப்படிங்கிறது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். டி தான் கரெக்டு. 4 கீழ்வருவனவற்றுள் எது கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள் அப்படின்னா விண்டோஸ், மொகாஸ், அடாப் இது எல்லாமே பொருந்தும். 4க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 5 டேஷ் என்பது ஒரு இயக்குதளமாகும். எது இயங்குதளம்? ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு இயங்குதளம். 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். மக்கோஸ் இது உரிமை மென்பொருள். சாஃப்ட்வேர் ஜாப்ரா, ஹார்ட்வேர் ராம், கீபோர்டு உள்ளீட்டு கருவி, லினக்ஸ் இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 word கொஸ்டின்ஸு இதோட முடியுது. 3rd டேர்மும் இதோட முடியுது.